டேய் அம்மா கேட்டா 500 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொல்றான். 400 ரூபாய் தானே ஆயிடுச்சு, 500 ரூபான்ற. டேய் சொல்றான். என்னத்துக்கு போய் சொல்லிட்டு கே வாங்கறதுக்கா? அதெல்லாம் என்ன முடியாது. நாடா புள்ள நீ 10 ரூபா தரேன்டா சொல்லாதடா. என்னப்பா என்ன பிரச்சனை உங்க பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா பையன் கிட்ட பேசி நிக்கிறேன். மணியில பத்தியா என்ன தம்பியா என்ன சொல்றான் உங்க அப்பா? காய்கறி வாங்குறது 400 ரூபாய் ஆயிடுச்சுன்னா 500 ரூபான்னு எங்க அம்மாட்ட சொல்றாரு. எங்க அம்மா கேட்காத. அதெல்லாம் கேட்காது, சொன்னதானே தெரியும். நான் தான் சொல்றேன்னே. நீ சொல்லக்கூடாதுன்னு தான் நான் 10 ரூபா தரேன்னு. 10 ரூபாய் எந்த மொழிக்கு பத்தா? கரெக்டுண்ணா. அப்ப நீ என்னத்தான் எதிர்பார்க்கற? ஒரு 100 ரூபாய் கொடுத்தா சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னடா உன் புள்ள 100 ரூபாய் கேக்குறான், குத்துற சொல்ல மாட்டான். கண்டிப்பா சொல்ல மாட்டேன்ல. உன் தலைமையில சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்புறம் பேச்ச மாறக்கூடாது. ஓ பேச்சுலாம் மாற மாட்டேப்பா, குடுப்பா. இங்க பாருப்பா, நீதான் சாட்சி. 100 ரூபாய் இவங்க கிட்ட குடுக்குறேன். என்னடா 100 ரூபாய் நீ வாங்கிக்கின, எனக்கு எதுவும் இல்லையா? அது அவர்கிட்ட கேட்கல, என்கிட்ட கேக்குற. என்னப்பா எனக்கு எதுவும் இல்லையா? 100 ரூபாய் வச்சிருந்தேன், அவங்க கிட்ட குடுத்துட்டேன். என்னோட வேற காசு எதுவும் இல்லையா? அப்ப அந்த முழுக்காக அந்த கோசம் குடுத்துட்டு போயிட. ஐயோ அவ திட்டுவாள. போ எதனா சொல்லி சமாளிச்சுக்கலாம்ப்பா. டேய் அவ சும்மாவே கத்துவாடா. எனக்கு எதுவும் தரலன்னா ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டாண்டு வந்து சொல்றோம் பாத்துக்கோ. நான்ப்பா இப்படி சொல்றான். டேய் இப்ப நடா பண்றது? கோசம் முருங்காவும் குத்தலாம். இதாப்பா. நானும் பார்த்துட்டேனே. என்ன பார்த்தா? அங்க காசு குத்துவதும் பார்த்தேன், இங்க காய் குத்துவதும் பார்த்தேன். எப்பா வேற வழி இல்ல, குத்துரு அந்த பைய அவர்கிட்ட. டேய் உங்க அம்மா தூக்கி போட்டு மிதிக்கும்டா. நீ காய் குடிக்கணும்னாலும் என் தாத்தா அம்மா கிட்ட போய் சொல்றான். அப்ப கூட உன்னை தூக்கி போட்டு தான் மிதிக்கும். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையா. நீ ஒழுங்கா அந்த காய் பைய கொடு. இல்லையா குத்துதான் ஆகணும், அவன் குடுக்கலாம் அவன் கதி அவள் தானே. எப்பா குத்துருப்பா, 2 பேரும் ஒன்னா சொன்னா உன் கதை அவள் தான். இந்தாயா காய. இப்ப நான் வீட்டுல போய் என்ன சொல்றது? நடந்து வந்தீனே இருந்தேன், என்னை அடிச்சு போட்டு பைய தூக்கி போட்டாங்கன்னு சொல்லு. யோ அப்படிலாம் சொன்ன வேலைக்கு ஆகாது. ஏன் நீ ஆம்பளை இல்லையா, நீ அடிக்க மாட்டியான்னு கேட்க மாட்டாங்க. கரெக்ட், இதை நான் யோசிக்கலையே. எப்பா பேசாம இப்படி பண்ணலாமா? அந்த காசு யாருக்குன்னா கடன் குத்துட்டு போய் சொல்லிடலாம்ப்பா. அதுக்கு தூக்கி போட்டு மெரிப்பாடா. வேலைக்கு போக வைக்கல, நீ கடன் கொடுப்ப அப்படின்னு கேட்பாடா. அப்ப வேற என்ன பண்றது? அப்ப எப்படி அம்மா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிட்டு? நான் சொல்ற யோசனை படி சொல்லுங்க, தப்பிச்சிடுங்க. என்னப்பா யோசனை? காசு தொலைஞ்சிச்சுன்னு சொல்லு, கொஞ்சம் திட்டம் அப்புறம் விட்டுரும். கரெக்டான யோசனை, அந்த மாதிரி தான் சொல்லணும். நோ அது கூட செட் ஆகுது. ஒரு வாட்டி உண்மையிலேயே எங்க அப்பா காசு தொலைச்சிச்சு. அதுக்கு எங்க அம்மா என்னமா பண்ணுச்சு, கீழே உப்பு கொட்டி எங்க அப்பா முட்டி போட வச்சுது. ஐயா என்னப்பா உண்மையாவா? ஆமாப்பா, ஏன்னா ஒரு வழி சொல்லுப்பா. அப்படியா? சரி உன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச விஷயம்னா? என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு, நானு பிடிச்ச விஷயம் என்னதுடா? பிடிச்ச விஷயம்னா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியா? ஆமாப்பா, அவர் படம்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இதை வச்சுதான் நீ தப்பிக்க போற. எப்படியா என்ன பண்ண சொல்லுங்க. விஜய் சேதுபதி படம் வரப்போதே, அதனால உனக்காக டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு சொல்லு. அப்புறம் படத்துக்கு இட்டுன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அட படமே இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்லேடா. கரெக்ட், இந்த ஆள் சொன்ன மாதிரி சொல்று. எவ்வா நல்ல யோசனை சொன்னீங்க, போடா போலாம். மூளை இல்லாத முட்டாளி போல இருக்கானுங்க. நீ நேத்து சிரிக்கிறா, இப்ப நீ அந்த காய் கொடுக்கல வச்சுக்கா, உன்னை கோத்து விட்டுருவேன். என்ன என்னன்னு கோத்து விடுவேன்? சின்ன வீட்டுக்கு காய்கறி வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஏப்பா அப்படின்னா சொல்லி விட்டுரு போற, ஏற்கனவே கத்துவா. அப்ப காய் கொடு. இந்த எடுத்துக்கோ. நானும் பொண்டாட்டிட்டு சொல்லிடுவேனே, சின்ன வீட்டுக்கு காய் வாங்கி போறான்ட்டு. எனக்கு சின்ன வீடு இல்ல பெரிய வீடு இல்ல, படா சொட்ட.